ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாடர்ன் கவர்மெண்ட்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு அனாலிசிஸ் தான். இதே அப்படியே கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இந்த டாபிக் வரலாம். பட் கொஸ்டினை கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக கேட்டிருப்பாங்க. ஸோ நான் சொல்கிற மட்டும் நல்லா கவனிங்க. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸை பற்றி படிக்கணும். நமக்கு 4 கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்த மாடர்ன் கவர்மெண்ட் சிலபஸில். யூஎஸ்ஸு, ஃப்ரான்ஸு, ஸ்விஸ்ஸு, யூகே. அதில் யூஎஸோட கான்ஸ்டியூஷன் சேலியன் ஃபீச்சர்ஸ் படிக்கணும். ஃப்ரான்ஸுக்கு 5th ரிபப்ளிக்கோட ஃபீச்சர்ஸை தான் படிக்கணும். அதாவது உங்கள் மாடர்ன் கவர்மெண்ட் புக்லேயே இருக்கும் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் யூஎஸ் கான்ஸ்டியூஷன். அதில் அமெரிக்கா, யூஎஸ்ஏ எதனாலும் ஒன்று தான். ஃப்ரான்ஸுக்கும் அதே மாதிரி 5th ரிபப்ளிக்குன்னு இருக்கும். ஸ்விஸ்ஸுக்கு அதே மாதிரி படிக்கணும். யூகேக்கு படிக்கணும். இந்த 4 இதுலேருந்து ஏதாவது 12 மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 7 மார்க்கில் கூட வந்துடும். இந்த சேலியன் ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு படிக்கிறது தான் நல்லது. நெக்ஸ்ட்டு பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் யூஎஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் பிரசிடென்ட். இந்த ரெண்டு இதில் தான் பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காரு. ஸோ இவங்களோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, ரிமூவலுக்கு பேர் இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்னென்ன லெஜிஸ்லேட்டிவில் என்ன பவர் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவில் என்ன பவர் இருக்குது, ஜுடிஷியரியில் என்ன பவர் இருக்குது. ஸோ இதையும் டீட்டெயிலாக படிக்கணும். இதுவும் 12 மார்க் அளவுக்கு படிக்கணும். இந்த கொஸ்டினையும் யூஎஸ் ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன். ஃப்ரான்ஸுக்கு 5th ரிபப்ளிக்கை தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செனட். யூஎஸ்லேயும் செனட் இருக்குது, ஃப்ரான்ஸ்லேயும் செனட் இருக்குது. நிறையா டைம் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செனட்னு. அப்போ யூஎஸ்க்குரியதையும் எழுதிட்டு செனட்டோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். அதே மாதிரி ஃப்ரான்ஸோட செனட் எழுதிட்டு பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும். எல்லாமே எழுதுறதுக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ்னு மெம்பர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே நான் டீட்டெயிலாக ஒரு தனி வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கேன் முன்னாடியே. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன படிக்கணும்னா ஃபெடரலிசம். யூஎஸ்லேயே இருக்குது, ஸ்விஸ்லேயே இருக்குது. இது ரெண்டுமே 12 மார்க் அளவுக்கு படிக்கணும். ஃபெடரலிசம் யூஎஸ்க்கு தனியாக படிக்கணும், ஸ்விஸ்ஸுக்கு தனியாக படிக்கணும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இதை யூனிட் 1ஆகவே இருக்குது நம்ம அதில். ஸோ இது 12 மார்க்கில் திடீர்னு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி எழுதுங்கன்னு கேட்டால் அந்த மொனார்கி, அனார்கி, யூனிட்டரி, கான்ஸ்டியூஷனல் இது பார்லிமெண்ட், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அதை முதல் எழுதணும். அதான் இடிசின்னு போட்டிருக்கேன். அந்த எல்லா ஃபார்ம்ஸுக்கு அதெல்லாம் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மாடர்ன் கவர்மெண்ட். அதில் டீட்டெயிலாகவே இருக்குது. ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படி ஒரு 10 ஃபார்மை படித்து வச்சுட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். யூஎஸ், ஃப்ரான்ஸ், ஸ்விஸ், 4 கவர்மெண்ட் இருக்கா. அதில் ஒவ்வொன்றிலையும் லெஜிஸ்லேச்சர் வேறு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை கிளியராக தெரிஞ்சுக்க. யூஎஸை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாம்பிளாக. ஃப்ரான்ஸை பார்லிமெண்ட் சொல்லுவாங்க. ஸ்விஸ்ஸை ஃபெடரல் அப்படின்னு சொல்லுவாங்க. யூகே பார்லிமெண்ட் தான். இதில் அப்பர் ஹவுஸ், லோயர் ஹவுஸ்ன்னு தனித்தனியாக இருக்கும். அதுலேயும் மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க. அதுக்கு தான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. அவங்களுக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அதை டீட்டெயிலாக படிக்கணும். அதுதான் இந்த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். இதிலேருந்து 7 மார்க்கில் 4 மார்க் அளவுக்கு கூட வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா சில நேரம் யூஎஸோட காங்கிரஸை பற்றி எழுதுங்க அப்படின்னு 12 மார்க்கில் கூட கேட்கலாம். அப்படி கேட்டால் அப்பர் ஹவுஸே எழுதணும், லோயர் ஹவுஸே எழுதணும், செனட் எழுதணும், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் எழுதணும், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதணும், மெம்பர்ஸ் என்ன, உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன, அது எல்லாமே எழுதணும். நெக்ஸ்ட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஜுடிஷியரி கான்செப்ட். யூஎஸ், ஃப்ரான்ஸ், ஸ்விஸ், யூகே மூணுலேயுமே ஜுடிஷியரி இருக்கும்ல. ஜுடிஷியர்னா ஒன்றில் அந்த கோர்ட்ஸை பற்றி நல்லா படிக்கணும். யூஎஸோட சுப்ரீம் கோர்ட்டை பற்றி 12 மார்க்கில் அப்படி கேட்பாங்க. கேட்டால் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி எழுதணும். அது டீட்டெயிலாக 12 மார்க் அளவுக்கு படிச்சுங்க. ஃப்ரான்ஸோட ஜுடிஷியரி. ஸ்விஸ்ஸில் ஃபெடரல் ட்ரிபுனல் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபெடரல் ட்ரிபுனல் அப்படின்னு கேட்டாலும் உங்களுக்கு ஜுடிஷியரி ஞாபகம் தான் வரும். இதுவும் 12 மார்க் அளவுக்கு படிக்கணும். யூகே இதை பற்றி நிறைய டைம் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதான் இங்கிலாந்தோட ஜுடிஷியரி பற்றி எழுதுங்க அப்படின்னு. ஸோ அந்த ஜுடிஷியரியை எல்லாத்தையுமே 12 மார்க் அளவுக்கு தான் படிக்கணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான 12 மார்க் ஸ்விஸ்ஸில் இருக்க எக்ஸிக்யூட்டிவ் ஃபெடரல் கவுன்சில்னு பேர். இதை டீட்டெயிலாக 12 மார்க் அளவுக்கு தான் படிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்விஸ்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கான்செப்டான ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், ரீகால். இது மூணையுமே ஒன்றையும் தனித்தனியாக 7 மார்க் அளவுக்கு படிங்க. ஸோ சில நேரம் ஒன்றை தூக்கி 7 மார்க் ரெஃபரண்டம் பற்றி எழுதுங்கன்னு கேட்கலாம். இல்லை 4 மார்க்கில் வெறும் ரீகால் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்குரிய நீங்கள் ஸ்விஸ்ஸில் என்ன படிக்கணும் அதை எழுதிடணும். நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூஎஸ், யூகேல பை பார்ட்டி, அதாவது 2 பார்ட்டி தான் இருக்கும். ஸ்விஸ், ஃப்ரான்ஸில் மல்டி பார்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பற்றி எழுதுங்க அப்படின்னு 12 மார்க்லேயே கூட நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டால் அதில் இருக்க அந்த 2 பார்ட்டி பேரை எழுதிட்டு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்னு இருக்கா அதை பற்றி டீட்டெயிலாக படிச்சுங்க. அதே மாதிரி யூகே, ஸ்விஸ், ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கிறது படிக்கணும். இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ். நிறையா டைம் 4 மார்க்லேருந்து கேட்டிருக்காங்க யூஎஸோட ப்ரெஷர் குரூப்ஸ்னு. அந்த பேரை பார்த்துக்கிட்டு ப்ரெஷர் குரூப்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட அதுக்கு போதும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ரிட்டன், அன்ரிட்டன் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதில் ரிட்டன் கான்ஸ்டியூஷனை பற்றி எழுதுங்க அப்படின்னு 12 மார்க்லேயே கூட கேட்கலாம்.
நிறையா டைம் 7 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. இல்லை கைண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டாலும் இது எல்லாத்தையும் பற்றியுமே எழுதணும். நான் அதில் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், ரிட்டன் அன்ரிட்டன், ரிஜிட், ஃப்ளெக்சிபிள், இது எல்லாமே வந்து படிக்கணும். நெக்ஸ்ட்டு செப்பரேஷன் ஆஃப் பவர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும் மாண்டெஸ்கியோடது, அதையும் வந்து ஒரு 7 மார்க் அளவுக்கு படிங்க. நெக்ஸ்ட்டு கன்வென்ஷன், ரூல் ஆஃப் லா வந்து டைசியோடது படிக்கணும். கன்வென்ஷன்னா மரபுகள் அப்படின்னு இருக்கும், அதையும் படிக்கணும். பில் ஆஃப் ரைட்ஸ், இது எல்லாமே இங்கிலாண்டில் இருக்கக்கூடியது. இது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே படிங்க 7 மார்க் அளவுக்கு. நெக்ஸ்ட்டு 12 மார்க் அளவுக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின் ஃப்ரான்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. ஃப்ரான்ஸில் மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லான்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அதையும் வந்து டீட்டெயிலாக படிக்கணும். நெக்ஸ்ட் அந்த யூஎஸ் ஜுடிஷியரி பற்றி சொன்னேன்ல, அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நிறையா டைம் வந்து கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கேஸில் வந்து ஒரு மேர்பெரி வர்சஸ் மேடிசன், அது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கேஸ். நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன டாபிக்ஸ் தான். அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட், இது நிறையா டைம் 7 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நான் போன செம் இது படிக்கலை, நீங்கள் ஆனால் படிச்சிருங்க, கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷ் கமிட்டி சிஸ்டம்னு ஒரு கேள்வி இருக்கும். செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் யூஎஸில் இருக்கிறத படிங்க. கேபினெட்டுன்னு நிற்கலாம், நல்ல ஷேடோ கேபினெட் நிறைய டைம் 4 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு மேக்ஸிம் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுவும் வந்து கேட்டிருக்காங்க நிறையா டைம் 7 மார்க்கில். கிங் இஸ் டெட், லாங் லிவ் த கிங். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் இன் யூஎஸில் அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்னான்னு படிக்கணும். அவ்வளோதான், இதுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபார் மாடர்ன் கவர்மெண்ட். இதை படித்தாலே வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சினாலே போதும். அந்த கீழே இருக்க அந்த டெஸ்கிரிப்ஷனில் வீடியோ பாருங்கள், ஃபுல்லாகவே புரிஞ்சிடும். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்குரிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.